நாகர்கோவிலும் நடிச்சிருக்காங்க. அவங்களும் வர போறாங்க. நானா மீட்டிங் எப்ப நியாரிகா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? The stage is yours. So நீங்க பேசலாம் இப்போ. ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வந்துட்டு இறங்கிடுறேன். இவரோட கனவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நான் இவர் கூட டிராவல் பண்ணதில்லை. ஆனா இவரோட கனவு அப்படின்ற ஒரு விஷயம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்கு இவரை வந்துட்டு எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அந்த சாங்கோட ரிலீஸ் ஆகட்டும், இந்த படத்தோட சக்சஸ் டெஃபினட்டா வந்துட்டு நம்ம இந்த ரெஸ்பான்ஸ்னால எனக்கு வந்து நல்லாவே கணிக்க முடியுது. தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். இங்க இருந்து இன்னும் நிறைய ஸ்டேஜ் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. ப்ளீஸ். ஓகே 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 ஒரு 5 மினிட்ஸ் பேசிடுறேன், முடிச்சிடுறேன். ஓகே, இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்ச எப்பயும் போல என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி. அதே போல வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஒரு படத்தோட தலையெழுத்தே உங்களில் தான் இருக்கு. ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்குறது வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்கு. அதே போல இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா நீங்க ஆக்குவீங்க நம்புறோம். நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா இந்த ஈவெண்ட் காதல் சடுகுடு இதை வந்து கொடுத்தது ஏஆர் ரஹ்மான் சார். தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார், அப்புறம் சரிகமா. இந்த சாங் முதல்ல கிடைச்சிச்சு. காதல் சடுகுன்ற சாங் வந்து முதல்ல எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சோடனே வந்து சாங் பெரிய ஹிட், எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வைப்பா இருக்கிற ஒரு சாங். தமிழ்நாடு மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஆந்திர எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சாங். இது மாதிரி ஒரு ஹிட்டான சாங் யார் கோரியோகிராஃபர் போகலாம் அப்படின்னும் போது உடனே மைண்டில் வந்து எனக்கு சஜஸ்ட் பிரதர். கை தட்டாதீங்க, 2 வாரமாக ஃபோன் எடுக்கல. அவர் நம்பரை வாங்கிட்டு 2 வாரமாக ஃபோன் பண்ணுற, ஃபோன் பிக் பண்ணல. சார் என்னடா அவர் ஃபோன் பிக் பண்ணல, சார் லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் ட்ரை பண்ண, அப்பயும் ஃபோன் எடுக்கல. 2 வாரம் கழிச்சு ஃபோன் எடுக்கல. சரி இவரு வேற யாரும் ஆப்ஷன் போயிடலாமான்னு போது திரும்ப லைனில் வந்துட்டார். நினச்ச உடனே லைனில் வந்தார். எது வேற ஆப்ஷன் போகலான்னு உடனே லைனில் வந்தார். என்ன ஒரு 2 வாரமாக உங்களை கூப்பிட்றேன் எடுக்கல அப்படின்னும் போது, சாரி அவர் யூஎஸ்ல இருந்தார். அனிருத் சாரோட கன்சர்ட் ஹுக்கும் என்ற ஒரு கன்சர்ட்ல வந்து யூஎஸ்ல இருந்தனால அவரால் எடுக்க முடியல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பிரதர், ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, ஒரு சாங்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே எங்களை முடிச்சாகணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டோம். என்ன சாங் பிரதர் கேட்டார். பிரதர் ஒரு பெரிய ஹிட்டான சாங் அலைப்பாயுதுன்ற படத்தில் காதல் சாங், அந்த பாட்டு என்ன ரிமிக்ஸ் பண்ண போறீங்க கேட்டார். நீங்கள் ஒரு சாங் கேளுங்க, கேட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னார். சாங் அனுப்புங்கன்னு சாங் அனுப்பினேன். சாங் அனுப்பின உடனே கால் பண்ணார். கண்ணு செமையா இருக்கு கண்ணு இந்த பாட்டு, இனிமேல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டா எல்லா பப்ளியும் இந்த சாங் தான் கண்டு ப்ளே ஆகும் அப்படின்னாரு. இது நீங்கள் என்ன பண்ணலாம் பிரதர் சொல்லுங்க, என்ன நீங்கள் அமௌண்ட்லாம் விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் வேணும், ப்ராப்ளம் இல்லை, இந்த பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே கேட்டார். நான் கேட்டேன் சரிங்க என்னங்க எப்படிங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இது என்ன சுச்சுவேஷன் கேட்டார். நான் சொன்ன ஒரு இமேஜினேஷன் பிரதர். அப்படிங்களா, சரி ஓகே என்ன பண்ணலாம், ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே புரியல. நம்ம இந்த துறையும் இல்லை, இதை பற்றி எதுவும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஆமாம் ஆமாம் பிரதர் நல்லா இருக்கும், ஆமாம் செமையாக இருக்கும், ஆமாம் அதனால வருமா அது சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். ஃபோனை வச்சிட்டோன்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 டேஸ் பேக் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு பிரதர் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் டைரக்டர் வாலி மோகன் தாஸ், அப்புறம் கேமராமேன் பிரசன்னான்னு சொல்லி ஸ்டார் பக்ஸ் வர சொன்னாங்க, திருவான்மியூர் ஸ்டார் பக்ஸ். போன உடனே வந்து இவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸ் குரூவை பற்றி பேசினாங்க. நம்மளுக்கு எதுவும் புரியல, எதுவும் தெரியாது. நான் உடனே கேட்டேன் பிரதர் எவ்வளோ பட்ஜெட்டில் பாட்ட முடிப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. அந்த பட்ஜெட் கம்மியாக முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு எதுவும் சொல்லி நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட் ரிஹர்சல் போயிடுச்சு, ஷூட் போயிடுச்சு. கடைசி நாள் ஷூட் தான் நான் போனேன். இவர் என்னென்னலாம் என்கிட்ட ஃபோனில் சொன்னாரோ, அந்த பாத்ரூமில் சாரி ஹாலு, கிச்சன், பெட்ரூம் அதெல்லாம் அங்கே லைவாக செட் ஆகும். இதுதான் அந்த மனுஷன் நீங்க சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஷூட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பில்லு வருது.
என்னடா இது நம்ம கொடுத்த பட்ஜெட்ல கம்மி பண்ண சொன்னா இவங்க கொடுத்த பட்ஜெட்ல மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க பில்லு. மனசுல ஒரு என்னடா இது என்னால் கேட்கறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் யாரும் சொல்லலை, மனசுல ஃபீல் பண்ணியிருந்தேன் என்னடா எவ்வளோ பெரிய பில் வந்துச்சுன்னு. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே கால் பண்ணார், பிரதர் உங்களுக்கு பாட்டோட விஷுவல் அமைச்சிருக்கேன் பாருங்கண்ண. பாட்டோட விஷுவல் பார்த்தேன். விஷுவல் பார்த்தோன்னே இது என்னோட படமா என்னோட பாட்டான்ற மாதிரி விஷுவல் இருந்தது. வேற மாதிரி பண்ணியிருக்காருங்க மனுஷன், வேற மாதிரி பண்ணியிருக்காரு. பிரசன்னா பிரதர் உங்களுக்கும் மெயின், ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் நீங்க வேற மாதிரி பண்ணி கொடுத்தது, கோரியோகிராஃபி, இது ரெண்டும் சேர்ந்தா தான் இந்த பாட்டோட பெரிய சக்சஸே சொல்லுவேன். கண்டிப்பா பாட்டு வந்து இப்ப நீங்க நேரத்தில் பார்க்க போறீங்க. அந்த பட்ஜெட்டோட இந்த ஒரு கொடுத்த விஷுவல் எனக்கு கம்மி தான், எனக்கு கம்மி பட்ஜெட்ல கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அந்த பட்ஜெட் ஏன் ஆயிடுச்சுன்றது எனக்கு இந்த பாட்டோட மேக்கிங்ல தெரிஞ்சு போச்சு, விஷுவல்ல தெரிஞ்சிச்சு. சாரி, நான் தப்பா நினைச்சிட்டேன் நீங்க பட்ஜெட் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் பிரதர். கூடிய சீக்கிரம் நம்ம இணைந்து பணி செய்வோம். ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து என்னோட ஹீரோ, எங்களோட மெட்ராஸ்காரோட ஹீரோ ஷேன் பிரதர். உண்மையானே சொல்றாங்க, எந்த ஹீரோவும் இப்படி ஒரு அட்டாச்மெண்டா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருப்பாங்களா தெரியாது. அவ்வளோ சப்போர்ட்டிவ், இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. நான் எப்பயாவது ஒரு மனசு வருத்தமா, இந்த மெட்ராஸ்காரன் மனசு வருத்தமா ஏதோ ஒரு ஃபீல் ஆகணும், அவருக்கு ஒரு கால் பண்ணா போதும், அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். பிரதர் கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம், நீங்க எதை நினைச்சு கால் பண்ணுங்க, வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷால்லான்ற வார்த்தை சொல்லுவார். அது சொல்லும் போது அவர் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடும். நான் டவுனா இருக்கும் போது அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவா விளாஜ் ஆகும். இந்த பாட்டு உருவானதற்கு ஒரு பெரிய பங்கு அவருக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் இந்த பாட்டுக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லாத்துலயும் இறங்கி எவ்வளவு தூரம் பண்ணாரு. சொன்ன உடனே அவருக்கு அந்த ஷூட், அதுக்கப்புறம் அவருக்கு சீமா அவார்ட்ஸ் வேற துபாயில இருந்தது. அந்த நேரத்தில் கூட வந்து பட்டுன்னு வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பர் பிரதர். இந்த பாட்டில் ஒரு சாக்லேட் பாயா இருப்பாரு. அப்போ சொன்னதா இப்பயே சொல்றேன், மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேன் பிரதருக்கு தமிழ்ல ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. அடுத்தது அன்பு, நம்ம அன்பு, அதாவது கலை பிரதர். அந்த மெட்ராஸ் படத்துல எப்படி அவர் அன்புன்ற கேரக்டர் கார்த்தி சாருக்கு ஒரு உண்மையான நண்பா இருப்பாரோ, அதே போல அவர் உண்மையான குணமே அதுதான். அவர் உண்மையான குணமே ஒருத்தரை பழகிட்டாருன்னா விட்டு கொடுக்க மாட்டாரு. எந்த இடத்துலயும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளவு பேர் இடந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, ஒரு எனக்கு அவருக்கு வந்து பெருசா தொடர்பு இல்லை, படம் மூலமா தொடர்பு, அதுக்கப்புறம் முடிஞ்சு. என்னோட நண்பர் அவருக்கு ஒரு நண்பர், ஆனா அவருக்கும் தெரியாது அவர் என்னோட நண்பர்னு, எனக்கும் தெரியாது இவரோட ஒரு நண்பர்னு. அவர்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவா என்னை பத்தி நல்லதா பேசியிருக்காரு. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி அப்படியே போய் திட்டுவாங்க. அப்படி மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு நண்பர் முகத்திற்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி அவங்கள பத்தி அவ்வளவு ஜெனியூனா அவ்வளவுதான் நடந்துக்கிறார். இதுல வந்து ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டிஸ் இது மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்க்க முடியாது. இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்காக அவர் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு, நிறைய ஒரு எனக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கலை பிரதர், தேங்க்யூ. கண்டிப்பா நீங்க நம்ம ஜெயிப்போம் இந்த படத்துல. அடுத்தது நிஹாரிகா மேடம், லாஸ்ட் டீசர் லான்ச்சா சொல்லியிருந்தேன் உங்க படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி. அதே போல கமிட்டி குரலுன்ற படம் தெலுங்குல ஆந்திரால பெரிய ஹிட். அந்த படம் பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், மேடம் அந்த படம் எனக்கு தமிழ்ல கொடுக்குறீங்களா, எடுத்து பண்றேன்னு. எடுத்துக்கோங்க சார், ஃப்ரீயா எடுத்துக்கோங்க சார். நாங்க அவங்க உண்மையா சொன்னது அந்த வார்த்தை வேணும், ஃப்ரீயா இருக்க ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு ஃப்ரீயா ரைட்ஸ் வேணும் மேடம். கண்டிப்பா வந்து நான் உங்களை ஸ்டார்டிங் நீங்க இந்த அளவு டான்ஸ் ஆடுறீங்களா தெரியாது, தைத்துக்கா கல்யாணம் பாட்டு ஓகே ஆடுறாங்க. இந்த பாட்டுல வந்து அவர் ஒரு பெரிய டான்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நாங்க நீல நிலை வந்து பாக்குறோம் ஒரு டான்ஸ், ஆனா நீங்க அவருக்கு ஈக்குவலா செமையா பண்ணிருக்கீங்க மேடம். ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க ஷர்ட்ஸ்லாம். தேங்க்யூ மேடம். அடுத்தது ஐஸ்வர்யா, இவங்களை பத்தி என்ன சொன்னேன், எனக்கு நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா எனக்கு பொண்ணுங்கள் சர்க்கிள் பெருசா ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் கிடையாது. ஒரு அதிகபட்சமா ஒரு 2, 3, 4 அவ்வளவுதான். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருக்கிட்ட ஐஸ்வர்யா சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, ஒரு நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுக்கு அவங்க கூட என்னென்னலாம் வெற்றி அடைறதுக்கு கூட இருந்து பயணிச்சோம். இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கும், நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து வெற்றி பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஐஸ்வர்யா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கான். நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்போ இருந்தாலும் எப்போ நான் ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த படத்தை போய் சொல்லும் போது ஐஸ்வர்யா எல்லா விதத்துலையும் வந்து சப்போர்ட்டா கூட இருந்திருக்கா. சப்போர்ட்டா எல்லா விஷயத்துலையும் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கா. நிறைய இடத்துல சொல்ல முடியாது, நிறைய இடத்துல வந்து எனக்காக
இந்த படத்திற்காகவும் நிறைய பேசியிருக்கா. தேங்க்யூ ஐஸ்வர்யா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரும். அடுத்தது டைரக்ட் வாலிதோரன் மோகன்தாஸ் பிரதர், நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, சூப்பர். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய பெரிய பெரிய படம் பண்ணணும், நிறைய நல்ல நல்ல படம்லாம் பண்ணணும். என்னோட இல்லையா ஏத்துறோம்னா பிரதர், அடுத்த மணிரத்னம் நீங்க தான், அடுத்த சங்கர் நீங்க தான், இப்படி சொன்னா ஓகேவா? ஓகே, நல்லா பண்ணுங்க பிரதர். கண்டிப்பாக என்னோட சக்ஸஸோ மற்றும் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சக்ஸஸோ நீங்கள் இன்னும் பெரிய படங்கள் நிறைய பண்ணணும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்திற்காக வேலை செய்கிறது வேற, ஏதோ காரியவனுக்காக வேலை செய்கிறது வேற. ஆனால் அகல்யான்ற ஒரு கேரக்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் படத்திற்காக எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அகல்யா, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஜேசிசி நண்பர்கள், உங்களுக்கு தேங்க்ஸ் வேற வாயில வார்த்தையால சொன்னா பத்தாது. ஏன்னா இந்த மெட்ராஸ்காரன் படத்திற்காக நீங்க சென்னையில ஒரு தியேட்டர் விட்டதில்லை. சென்னையில இருக்க மொத்த தியேட்டர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இருக்கிற மொத்த தியேட்டர்லயும் இன்னைக்கு நம்ம படத்தோட ஸ்டாண்டிஸ் இருக்குன்னா, நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு அடுத்து வரப்போற ப்ரொமோஷன்ஸ்க்கு பெருசா இருக்க போறது காரணம் நீங்க மட்டும்தான். இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. நீங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க ஹார்ட் ஒர்க்கிங் என்ன தவிர யாருக்கும் தெரியாது. நான் பார்க்கறேன், எடுத்தாருக்கு தெரியாது. தேங்க்யூ ஜேசிசி நண்பர்கள், விஷ்ணு, மோகன், கமல், சுமன் ப்ரோ, நிறைய இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி ஒரு சின்ன, நான் நிறைய பிசினஸ் மீட், இந்த மெட்ராஸ்காரன் படத்தை பிசினஸ் மீட் போகும்போதுலாம் போன்ல பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்புறம் நேரில் போனாங்க, நீங்க தான் ப்ரொடியூசரா, யங் ப்ரொடியூசரா. அந்த யங் ப்ரொடியூசர்ன்ற வார்த்தை நான் அது பெருமைப்பட்டிருக்கிறதா இல்லை இவங்களா ப்ரொடியூசரான்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். கரெக்ட், யங் ப்ரொடியூசர் தான், 31 தான் ஆகுது. ஆனா இந்த 31 இயர்ஸ்ல நான் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, துரோகங்கள் கிடையாது. இதே மவுண்ட் ரோட்ல, இதே சென்ட்ரல்ல நான் ரோட்ல டிவி தவந்தேன். அதே நிறைய இது மாதிரி கனவுகள் இருந்திருக்கு. இது போல மேடையில் இது மாதிரி நின்று பார்த்துருக்கேன். அதே போல அந்த கூட்டத்தோட ஏதோ ஒரு சினிமா ஷூட் நடக்கிறத பார்த்துருக்கேன். அந்த அளவு எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுல இருந்து இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனா அங்க நின்றுட்டு எனக்கு கடவுள் இப்போ இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காரு. நான் பேசுறேன், இவ்வளவு பேர் பார்க்கறவங்க நிக்க வச்சிருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பேசணும், நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இந்த தேங்க்யூ பிரதர், நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர வந்துட்டேன், ஏம்ஸ் சதீஷ் பிரதர், அப்புறம் மோதி டெக் பிரதர், ரொம்ப நல்லா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றீங்க. மெட்ராஸ்காரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. சதீஷ் பிரதர் மற்றும் மோதி பிரதர், அப்புறம் மோதி பிரதரோட டீம், ஆங்கர் ஆஷிக் பிரதர் மற்றும் நிக்கி, ரொம்ப சூப்பரா காமெடியா நல்ல ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே வைப்போட கொண்டு போங்க. தேங்க்யூ சோ மச். நல்லா இருக்கீங்களா? மெட்ராஸ்காரனே நடிக்க வேண்டியதுப்பா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அப்புறம் வர நாடு. ஸோ இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க சொன்னீங்கள ஒரு விஷயம், அதாவது நான் இதே நான் டிவி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்களே யங் ப்ரொடியூசர்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா யங் மைண்ட்ஸ் உள்ள வந்தாதான் நிறைய விஷயங்கள் நீங்க மாற்றத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியும். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க இந்த மெட்ராஸ்காரன்ற படம் நம்ம ப்ரொடக்ஷன்ல எப்படிப்பட்ட ஒரு அங்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதுதான் எனக்கு சினிமாவில் உள்ள ஃபர்ஸ்ட் படம், ப்ரொடக்ஷனாக ஃபர்ஸ்ட் படம். இது இவங்க எந்த அளவு எதிர்பார்க்குறாங்களோ அதே அளவு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றி படம் ஆகணும். இந்த வெற்றி படம் மக்கள் மத்தியில் போகணும். கண்டிப்பாக நான் படம் பார்த்துட்டேன். என் படத்தை நானே புகழக்கூடாது, ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இது மக்கள் கிட்ட போய் நல்லபடியாக சேரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. மக்கள் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, வெற்றி படம் ஆக்குவாங்கன்னு நம்புறேன். ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்குமே இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்குமே இருந்துச்சு. அந்த வாழ்த்துக்கள். அன்னைக்கு ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? கேள்வி எல்லாம் இல்ல. எனக்கு ஜேசிசி இல்லனா ஜேசிசி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நீங்க கை தட்டினாங்க. தட்டுவீங்கல்ல, ஏன்னா வாய்ஸ் அங்க இருந்து மட்டும் தான் வருது. அதனால
என்னன்னா நீங்க வந்துட்டு நிறைய யங்ஸ்டருக்கு வந்துட்டு வழி விடுறீங்க, மேலே ஏத்துறீங்க அப்படின்றது நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். அடுத்ததா எங்க அண்ணனும் வந்துட்டு ஒரு 35 தாண்டி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த சைடும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டு போயிடாதீங்க. இல்ல அவருக்கு நீ என்ன நிக்க வச்சேடா வாய்ப்பு கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். என்ன நம்ம ஓகே பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒரு சான்ஸ். ஆஹா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இங்க இருக்கிற மக்கள் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி தான் உங்களை வந்து சந்திச்சு பேச முடியும். கூடிய சீக்கிரம் மெட்ராஸ்காரன் படம் நீங்க வந்து திரையில பார்க்க போறீங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்டா நல்ல படமா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்க்கு உங்களை மாதிரி நீங்க மாதிரி ஆக்டர் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய படங்கள் நாங்க பண்ணுவோம். நிறைய படங்கள் நாங்க வந்து எங்க சைடில் அதை கொடுப்போம். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அகிலங்கள் நிறையவே விடுங்க. நல்லா இருக்கீங்களாண்ணா? உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மெட்ராஸ்காரன். இல்லை நம்ம படம் தேங்க்யூலாம் வேண்டாம். கண்டிப்பாக படம்னா நடித்தவங்க சப்போர்ட் தலை. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நமக்கு நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவதுலேயே அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ முன்ன ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் என்கிட்ட பேசினாலே ஏதாவது நம்ம காரியத்துக்காக பேச நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசலை அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்கிறதோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நவ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்தால் நான் ஆடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள், மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு, அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பேசணும்ட்டு பெரியவர் ஆசைப்படுறாரு. அண்ணனுக்கு வந்து என்ன அடுத்த இது இருக்குல்லண்ணா, இப்போ பேசுறோமா? அவ்வளவுதான். ஏன்னா இங்க நிறைய சேனல் இருக்காங்க, நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வேணும்ண்ணா. ஆமா, அதனால நாங்க வந்துட்டு ஒரு பண்ணாலே இப்ப பயமா தான் இருக்கு. சும்மா சாதாரணமா பண்ணாலே அது பெரிய மீமா மாறிடுது. அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட பயம். ஜெனரலா கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணி நிக்கி. என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்ன? கரெக்ட் தானே? அண்ணா ஏதோ என் காதுல வேற ஏதோ விழுந்தது, பக்கத்துல இருக்கனால உயிர் இல்லைனால இருக்க முடியாது. உயிரா? சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங், சினிமா ரொம்ப பிடிக்கும். நீ சினிமா வந்து எனக்கு தெரியல, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங். தட்ஸ் ஆல். அண்ணே, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற, ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னண்ணே?
ஆமாம் ஆக்சுவலாக இது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப நான் மெட்ராஸ் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதியானி கூட்டம்னு ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் வந்து நான் வெளில போய் அதிக நாட்கள் இப்போ ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தான் நான் வரைக்கும் போனதில்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். தலைவர் வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே. பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம் தெரியும். பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதுல ஃபாஸ்டிங்ல இருந்தாரு. தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன் அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லாரும் போடுறதா. பட் ஜெயிச்சா சூப்பர். சூப்பர். ஓகேண்ணா. ஆனா அதான் அவன் லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் திருடணும், அதாவது அன்பா எடுத்துக்கலாம், இல்ல நான் திருடணும் அப்படின்னா வந்ததுல இருந்து திருடுறது களவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களை ஒரு மொக்க கேங் பா. எப்ப பார்த்தா சும்மா வேலை வெட்டி இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. நாங்க எப்ப போனா நீ படம் கேட்ட வேலை திட்டி விட்டு அனுப்ப என்னடா பண்றீங்க நைட்ல. அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்ட் தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போறேன்னா ஒருத்தனை ரெகுலரா நான் பாப்பேன். இவனும் ஒரு 4 பேர் எனக்கு சிம்டின்னு ஒருத்தர் ஒரு ஃப்ராடு ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்க போனா நின்று இந்த கிண்டியில ரோடு ஒரு எங்கேயா நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பாத்துருக்கேன். இல்ல அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவரு அப்பப்ப நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது புரியல. ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துல பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் ஐ லவ் ஹிம் so much. ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா ஆமாம், ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காம ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரியே ஒரு படத்துலையும் அவர் அவ்வளோ அன்பா இருப்பாரு. ஸோ அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சூப்பர். லவ் யூ. இதுதானே. அண்ட் ஃபைனலி நான் அவங்க வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ சோ மச் சொல்றதுக்கு முன்னாடி எங்க சதீஷ் அண்ணா இருக்காருல்ல, நிறைய விஷயம் இவரோட அதாவது மாயை அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, நம்மள வந்துட்டு பார்க்கும்போது மிரர்ல பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசல. அதே மாதிரிதான் உண்மையா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க லைட்டா ஒரு சின்னதா ஒரு 2 ஸ்டெப் அவரு கூட இருந்து ஆடணும்னா இங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சதீஷ் அண்ணாவும் நீங்களும் தான். அவரு நடந்து வர பாருங்க அந்த பாசம். இல்லனா எல்லாருமே ஆசைப்படுறாங்க, எங்க டீம் வந்துட்டு ஆசைப்படுறாங்க. சோ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு மொமெண்ட் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு அங்க பாருங்க கேமரா கூப்பிடுறாங்க. ரெடியா இருக்காங்க? ரெடியா? ரெடி गाइस? ரெடியா? நீங்கள் ரெடியா? ஜேசிபி நம்பர்களே ரெடியா? எங்க கேங்ல சாட்ச் பேரே வந்து டான்ஸ் தான். சாட்ச் சத்தியமா ஆடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரே ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தான். அந்த ஒரு நம்ம அவன் நீ டான்ஸ் ஆடி பார்க்கணும் ரொம்ப விருப்பப்படுறான். அவன் மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். இல்ல அவனுக்கு அப்படி என்ன ஒரு ஃபேண்டசினே தெரியல. இது அவன் ஃபேண்டசியா தான் விரும்புவான். நிறைய ஃபேண்டசி பெரிய கலை டான்ஸ் ஆடி பார்க்கணும் நீ தான் ஆசைப்பட்டிருக்கிற. இதுக்காக நீ டான்ஸ் ஆடணும். ஒரு சான்ஸ் கொடுப்போம் கூட ஆடுங்க. அதை அவன் பார்க்கல. அண்ணா இருக்குன்னு ஆனா வந்து லைவா இங்க எத்தனை பேருக்கு பார்க்கணுமா? அண்ணா அவர் பார்க்கணுமா இல்லையா? ஆமான்னு சொல்ல. ஆமா உங்களுக்கு பார்க்கணுமா? பார்க்கணும். அங்க பாருங்க அந்த அம்மா எல்லாம் வந்துட்டு கை தூக்கி ஆமா அப்படின்றாங்க. வாங்கம்மா. சூப்பரா மேனிபுலேட் பண்ணிட்ட. வெரி குட். இதுதான் வேணும். கமான் இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுருங்க. கலையண்ணாவும் சதீஷனாவும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. DJ please play the song. Thank you so much. Yeah, DJ song please. சூப்பர். Thank you.
கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதாவது இதுவரைக்கும் அண்ணனை வந்து ஆக்ஷன் பண்ணியும் ரொமான்ஸ் பண்ணியும் பார்த்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஹுக் ஸ்டெப்பும் போட வச்சாச்சு. ரொமான்ஸ் ஆமா ஆனா அண்ணன் நிறைய ரொமான்ஸ் பண்ணிருக்காரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூண்ணா. என்னண்ணா ரொமான்ஸ் சொல்லும்போது ஏன் உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி நான் வந்துட்டு பாத்துருக்கேன். ஏன் என்ன எனி டவுட் இருக்கா? இல்ல கலையை பத்தி தானே பேசுறீங்க. ஓகே 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 ஓகே. ஏன் எனிதிங் இல்ல நானும் இதே ஊர்ல தான் இருக்கிறேன், அதே சினிமா தான் நானும் பாக்குறேன். எப்போ ரொமான்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதனால தான் கேக்குறேன். மேபி நீங்க அந்த மாதிரி நைட்ல பாக்குறேன்னு சொன்னீங்களே, அங்க வேணா பாத்துக்கலாம். லைவ்ல பாருங்க. நீங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயிலே டைட்டில்ல நிறைய எடுத்து வச்சிருக்கோம். ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பாத்துருக்கீங்க. இவன் பெர்ஃபார்மன்ஸால தியேட்டர்ல நம்ம எல்லாமே அழுதுருக்கிறோம், அதெல்லாம் தெரியும். இந்த நடுவுல இந்த ரொமான்ஸ் இருக்கு, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா, உனக்கு தான்ப்பா எல்லாம். சரி சரி, எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். தேங்க்யூ சார். திரும்ப நைட் எங்க பாப்போம் சார். சாரி. தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ எல்லாருக்கும் திரும்ப ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். கலைனா சதீஷ் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து கூப்பிடுறேன். நன்றிகள் கோடி. தேடி எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா அண்ட் பிரஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். இது முடிஞ்சிச்சா பேசி? SR ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் மை ஹோம் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நானும் ஜெகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு தான் நம்ம முடிவை எடுத்துட்டோம். சில விஷயங்கள் வந்து என்னோட அகேன்ஸ்ட்ல போனா கூட ஐ செட் தட் எஸ் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் டு வின். அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ரொடியூசர்லாம் வாழணும். அதே மாதிரி SR ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் டு bring out the best talents. எவ்வளவு பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுக்க முடியும், எடுத்துட்டு வர முடியும். இட்ஸ் பீன் 10 years ஆஃப் மை ஜர்னி அண்ட் 10 yearsல வந்து நிறைய போராட்டம் ஆப்வியஸ்லி பார்த்துருக்கு. பட் ஜெகதீஷ் உன்னை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் யூ ஷுட் வின். அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ உண்மையான ஜெயிக்கணும் இந்த படம்ல. சில டிசிஷன்ஸ் which I take or I took for this Madras Karan, I know it's a good decision. நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் மட்ராஸ் காரன் பார்ப்பீங்க. நான் நம்புறேன் மட்ராஸ் காரனுக்கு நீங்க அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க. அண்ட் அவ ஒரு நல்ல ப்ரொடியூசர். I feel he's one of the best producer. 10 years of my journey, I've seen so many producers of my life. And சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டோ இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆயில போயிடும். நம்ம ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும், ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவை நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. So I feel that he has given me one chance to prove that I am a good artist and I'm a good actor also. Let's come back to all the cast and crew. Obviously Shane Nigam, ellarukume like I'm also a huge fan of him and so many fans for him. Welcome Shane to Tamil Nadu. Tamil Nadu வந்து ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது. ஸோ அந்த லவ் எவ்ரிதிங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹிம். அண்ட் Niharika, you have done a great performance. I've seen the song, it's actually amazing. You have danced your heart out. Yeah, it's a great opportunity for Vali Mohan Das. I feel that நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பட்ஜெட் ஃபிலிம் கிடைக்காது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு, ஐம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி பெரிய டைரக்டர் வாங்க. அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார்
giving a great treat. And not last but not the least, thank you Saregamapa, thank you the legendary music director Mr. A.R. Rahman sir and Mani Ratnam sir. Wholeheartedly thank you for giving us the rights of Kadal Sadhguru for Madras Karan. Aliyapayade has always been my favorite film, and chinna vayasla the love story paakumbodhu Kadal Sadhguru da madakave mudiyadhu. So that's what I was telling to Jagdish. சத்தியமா சொல்றேன், நீ ரொம்ப லக்கி. இந்த ஒரு பாட்டு நிறைய டைரக்டர்ஸ்க்கு போகணும். It could have gone to so many directors because the rights was there with Saregama. உனக்கு வந்துச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் Jagdish. So you are lucky. Prasanna, thank you so much for being an amazing cinematographer, because the cinematography plays such an important role for a film. Coming back to all the people, those who have been a part of Madras Karan, அவங்க சொல்றாங்கன்னா PSS JCC boys. JCC boys, thank you so much wholeheartedly. நீங்களா எல்லாமே நம்ம மட்ராஸ் காரன் அவ்வளவு பிளேஸ்ல கூட்டிட்டு போக முடியாது. நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ் காரனோட அந்த பேனர்ஸ்ல இருக்கு. விஷ்ணு அண்ணா, thank you so much Vishnu Anna. You have been the backbone of Madras Karan, starting from the shoot. And ஒருத்தர் இருக்காங்க, maybe they are not the main face of the film, but இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள வந்து உண்மையில ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்னுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்றாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மட்ராஸ் காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையில ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டேஸ் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் மட்ராஸ் காரன் வரும்போது அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் கனவு ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ. மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்ன? மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன? மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னு. ஆப்வியஸ்லி என்னோட முதல் படம் தமிழுக்கு எங்க ஒன்றை அடுத்தவும். ஓகே, அது வந்து மெட்ராஸ்ல தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டா மெட்ராஸ் காரி. நீங்க வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆயிட்டீங்கன்னா எங்க 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. போடா நம்ம பக்கம் இருக்கா? ஐனாவரம் பக்கத்திலே வாயாவா? போடா அண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. அண்டவனே நம்ம பக்கம் இருக்கா? அட பாவிகளா, பஞ்ச் டயலாகே உன்னை திட்டுற மாதிரி சொல்லிருக்கா? கிடையாது அக்கா, போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அது என்ன கைய ஒரு மாதிரி இறக்கி சொல்றேன். இன்னொன்னு இருக்கா? லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, சரிமா, லேட்டஸ்டா வந்தாதான் முக்கியம். டூட், வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல வந்து. இவங்க இந்த டைலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படின்னாங்க. யாரு பாரு? ஃபேன்னா இல்ல. சரி, அப்போ எங்க அண்ணா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, எஸ்டிஆர் சாரோட டைலாக் ஒன்று சொல்லுவாரு. அது நீங்க சொல்வீங்களா? சொல்லுங்க. என்னாச்சு? ஓகே, அங்கேயா? ஓகே. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராவோ அதான் முக்கியம். மேடம் சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம், சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். வாழ்க்கை ஒரு ஓட்டம். சரி, இல்லனா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். சரி, நான் எவ்வளவு பெரிய டைலாக் நான் சொல்றேன், பாருங்க. வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராந்த முக்கியம் கிடையாது, இல்லை லாஸ்ட்ல யாரு ஓடி வராங்கன்னு தான் முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம்.
முக்கியம். ஆமா, ஓடி வாங்க இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுதான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டைலாக். மெட்ராஸ் காரன் எங்க பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவருடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைவரையும் மெட்ராஸ் காரன் திரைப்படத்தை திரையில் பார்க்குமாறு கவலைப்படாதீங்க. பார்ட் 2 மெட்ராஸ் காரி அப்படின்னு சொல்லிட்டு No, இந்த no, producer- not part 2, ஜெகதீஷ். நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாம். Okay, அதுதான் நான் நம்மளோட சொல்றேன். team-ஓட, okay? அங்க So, முடியுது. வேலாஜி, கூடிய சீக்கிரம் SR production is coming up with some new venture and I'm ஆஹா தெரியும் தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு புரிஞ்சு அவங்க ரொம்ப வேகமா தேங்க்யூ சோ மச். we will see at மெட்ராஸ் காரி. ஓகே ஓகே, அடுத்தபடியாக என்ன பண்ண எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க பத்திரிகைக்காரங்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமா இந்த இடத்துல நான் உங்களுக்கு தான் ரொம்ப நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் நாம அடுத்த லெவல் போகும்னு நிறைய நம்பிக்கை